மருதாணி விதை, எலுமிச்சம்பழம் விதை, ஏலக்காயோட விதை, கழுதை விட்டு இந்த 4 பொருளையும் சாம்பிராணி கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு டெய்லி வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் இல்லை, டெய்லி வீட்டில் சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டே இருக்கணும். புகை போடுறதுன்னா அரையும் குறையுமா போடக்கூடாது, அந்த வீடே புகை மூட்டமாக மாறணும். அப்படி பண்ணினால் 48 நாள் தொடர்ந்து பண்ணினால் அங்கே இருக்கிற துஷ்சக்திகள், அங்கே இருக்கிற செய்வனையினுடைய ஆதிக்கம் விலகிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, அது முழுமையாக இல்லைனாலும் அது விலகு. ஆமாம், இது ஒரு டிப்ஸ் மாதிரி. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அப்படி பாதிப்பு இருந்து பரிகாரம் பண்ணிக்க முடியல, மந்திரவாதி கேட்குற காசு கொடுக்க முடியல, இல்லைன்னா சாமியார்கள் கேட்குற காசு கொடுக்க முடியலை, நான் என்ன பண்ணுறேன்னா இதை தாராளமாக நீங்கள் கையாளலாம். அதிலேருந்து நீங்கள் விடுபடலாம். மருதாணி விதை, கழுதை விட்ட, எலுமிச்சம்பழத்தோட விதை, ஏலக்காயோட விதை, சாம்பிராணி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்ல கங்கு, நல்ல தகன்னு நெருப்பு இருக்கணும். அதில் நீங்கள் அள்ளி போட்டிங்கன்னா புகை நிறைய வரும். சன்னல் கதவு இதெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வச்சு போச்சு விட வேண்டியதான். தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணினீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும்.